ஏய், என்ன ஸ்வேதா, என்னாச்சு? ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கோவம்தான். மாமா ஏன் இப்படி இருக்காங்க? மாமா இப்படிப்பட்டவங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? சூர்யாவையும் பவித்ராவையும் இப்ப கூப்பிட்டுக்கிட்டா என்ன? இப்ப சூர்யா என்ன தப்பு பண்ணிட்டான்னு மாமா அவன் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு. சரி, அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக ஒருத்தனை லைஃப் டைமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? சூர்யா பவித்ராவை கைவிட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவளோட தானே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இப்பவும் எதுக்கு அவனை இவ்ளோ வெறுக்கணும்? வீடே சந்தோஷமா இருக்கிற இந்த சமயத்துல அவங்களும் இங்க இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். அவன் ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரி திருட்டுத்தனமா போன் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. பெத்த அம்மா கிட்ட கூட அவனால தைரியமா பேச முடியல. ஆனாலும் அங்கிளுக்கு இவ்ளோ பிடிவாதம் இருக்க கூடாது. ஸ்வேதா, சூர்யா பவித்ரா விஷயத்துல தப்பா நடந்துக்கிறதுக்கு மட்டும் கோவப்படல, அவன் அந்த விஷயத்த மொத்தமா மறைச்சிட்டான். அதை மறைச்சிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ரெடியானா பாத்தியா? அதனாலதான் அப்பாவுக்கு ரொம்ப கோவம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்படி மாறி கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை ஒரே நாள்ல கெட்டு போயிருக்கும். பவித்ரா ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு, அவளை ஏமாத்தினா அது பாவம். இன்னொரு பக்கம் நீ அப்பாவோட 30 வருஷ ஃப்ரெண்டோட பொண்ணு, உன்னை ஏமாத்தினா அது நம்பிக்கை துரோகம். இது ரெண்டுமே எவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு தெரியும்ல? அவன் தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அப்பாவையும் தப்பான முடிவு எடுக்க வச்சான்ல, அதுலதான் அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அது எல்லாமே சரிதான் சந்துரு, ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. நடந்தது நடந்துருச்சு, அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கணும். யாரையும் லைஃப்ல ஒரேடியா இந்த மாதிரி பனிஷ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அந்த உரிமை கடவுளை தவிர வேற யாருக்குமே கிடையாது. எப்பவுமே மன்னிக்கிற மனசோட இருக்கணும் சந்துரு. இப்போ நாம சந்தோஷமா இருக்கிற இதே ராத்திரியில பவித்ராவும் சூர்யாவும் எவ்வளோ வருத்தத்தோட இருப்பாங்க. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா, அப்பா மன்னிக்கிறவர் தான், என்ன கொஞ்சம் டைம் எடுத்து பாரு, அவ்வளவுதான். சரி, நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு நீ தப்பா எடுத்துக்காத. நாளைக்கு நமக்கும் பிள்ளைங்க பிறந்த பிறகு அவங்க இதே மாதிரி தப்பு பண்ணா நீயும் அங்கிள் மாதிரி தான் நடந்துப்பியா? என்ன அவ்வளவு தூரம் போயிட்ட? நமக்கு தான் இன்னும் குழந்தைய பிறக்கலையே. அதெல்லாம் விஷயம் இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது நீயும் இப்படிதான் நடந்துப்பியா? இங்க பாரு ஸ்வேதா, பொதுவாவே என்னால யாருக்கிட்டையும் கோவமா நடந்துக்க முடியாது. அப்படியே ஏதாவது கோவப்பட்டா கூட ரொம்ப நேரம் என்னால மனசெல்லாம் வச்சுக்க முடியாது. எனக்கு கோவம்லாம் அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நானே மறந்துடுவேன். அது மட்டும் இல்லாம குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப உயிர். அதனால கண்டிப்பா நான் குழந்தைங்க மேல கோவமே பட மாட்டேன். நீ கவலையே பட வேண்டாம். இல்ல, எல்லாத்தையும் இப்பவே கேட்டுக்கணும்ல. உன் அப்பா ரத்தம் தானே உன் உடம்புலயும் ஓடுது, அதான் கேட்டுக்கிறேன். நான் எங்க வீட்ல ஒரே பொண்ணு. என் அப்பா என்ன அதட்டினது கூட கிடையாது. ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டது இல்ல. அதனாலயே பிள்ளைங்க மேல அப்பா கோவப்படுவாங்கங்கிற விஷயத்தையே என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. அதை நினைச்சு பார்த்தாலே நான் ரொம்ப உடைஞ்சு போயிடுவேன். அதனால நீ கோவப்படுவேன்னா சொல்லு, குழந்தை பெத்துக்கலாங்கிற ஐடியாவையே நான் விட்டுருவேன். ஹே, என்ன அதுக்குள்ள இவ்வளவு தூரம் போயிட்ட? இங்க பாரு, நம்ம குழந்தைங்க மேல நான் கண்டிப்பா கோவமே படமாட்டேன். என்ன இன்னும் நம்பிக்கை வரலையா? இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், சத்தியமா நம்ம குழந்தைங்க மேல நான் கோவமே பட மாட்டேன். போதுமா? ஹே, என்ன இதுவும் ப்ராமிஸ் தான்.
இது கிஸ்ஸிங் ப்ராமிஸ். இந்த கிஸ்ஸிங் ப்ராமிஸ்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? அதெல்லாம் தெரியும். நான் என்ன சின்ன குழந்தையா? எப்ப பார்த்தாலும் கையிலேயே கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹே, இல்ல புரியல. ஐயோ, இந்த மரமண்டைக்கு வேற என்னதான் புரியுது? ஏய், என்ன? ஸ்வேதா, செழுவேலைக்காரா இன்றே இன்றே இனி செய்யும் வேலை நன்றே அடமேலும் கீழும் ஒன்றே ஒன்றே வரலாறை மாற்று வென்றே வேர்வை தீயே தேசம் நீயே உன் சொல் கேட்டே வீசும் காற்றே. மாமா, உங்க கையால கடையை திறந்து வைங்க. மாப்பிள, நானா? வேணாம் மாப்பிள, நானெல்லாம் வாழ்ந்து கெட்டவ மாப்பிள. மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்து கிட்டவங்கன்னு யாருமே கிடையாது. வாழ்ந்துட்டு இருக்கவங்க மட்டும்தான். பவித்ரா மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா வாழணும்னு வாழ்த்துனவங்க நீங்க. நீங்களே வந்து திறந்து வைங்க மாமா. என்னோட விருப்பமும் அதுதான், பவித்ராவோட விருப்பமும் அதுதான். ஆமாப்பா, உங்க கையால கடையை திறக்கணும் தான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். தயங்காம வாங்க மாமா, இந்தாங்கப்பா. எடுங்க. செழுவேலைக்காரா இன்றே இன்றே இனி செய்யும் வேலை நன்றே அடமேலும் கீழும் ஒன்றே ஒன்றே வரலாறை மாற்று வென்றே. பவி, அம்மாவுக்கு வீடியோ கால் போட்டு அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலாமா? இந்தா புடி. ஹாய்மா. டேய் சூர்யா, என்ன திடீர்னு வீடியோ கால் எல்லாம் வந்திருக்க? நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. தனி ஆளா போராடி அப்பாவை நல்லவர்னு நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்துட்டீங்கல்ல. ஆனா நான் உன் கூட இருக்க முடியாம போச்சேம்மா. டேய், நான் எங்கடா தனியா போராடுறேன்? நீங்க எல்லாரும் தான் என் கூடவே இருக்கீங்களே, அப்புறம் என்ன? சரி விடு. உனக்கு வேலை ஏதாவது கிடைச்சதா? அம்மா, நான் வேலைக்கு போறதுங்கிற ஐடியாவை விட்டுட்டேன். சொந்த கால நிக்கிறத முடிவு பண்ணிட்டேம்மா. அதனால நானு, பவித்ரா, ஐஸ்வர்யா எல்லாரும் பேசி ஒரு கருப்பட்டி காஃபி கடை ஆரம்பிச்சிருக்கோம்மா. இன்னைக்கு தான் கடையை திறந்திருக்கோம். அம்மா, இங்க பாரேன், பாருமா. கடைக்கு உன்னோட பேர் தான் வச்சிருக்கேன், பாருமா. அம்மா, எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணுமா? அதுக்காக தான் கால் பண்ணேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. டேடி, நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. எந்திரி. டேய், உன்னை நினைச்சா சந்தோஷமா இருக்குடா. உண்மையாவும் நேர்மையாவும் வாழ்க்கையில நம்ம எப்போ உழைச்சாலும் அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். எல்லாமே லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கோ. இவ்வளவு தூரம் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இப்போ
கருப்பட்டி காஃபி கடை வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்க பாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குடா. உன் அப்பா கூட ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் கடை போட்டு தன் வாழ்க்கையவே ஆரம்பிச்சாரு. இப்ப பாரு. ஆனா அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம கால் தரையில இருந்தாலும் கனவு நட்சத்திரத்தை நோக்கி இருக்கணும்னு. அத நீயும் ஞாபகம் வச்சுக்கடா. பெரிய ஆளா, பெரிய ஒரு பிசினஸ் மேனா வரணும். அதுதான் இந்த அம்மாவோட ஆசை. கண்டிப்பா வருவேம்மா. பவித்ரா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காம்மா. அம்மா, பவித்ரா கிட்ட பேசுறீங்களா? இல்லடா, யாரோ வர மாதிரி இருக்கு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன். பவித்ரா கிட்டயும் சொல்லிடு. சரிம்மா. யார் போன்ல? சூர்யா. என்னவா? இல்ல, அவன் தனியா சொந்தமா ஒரு காஃபி கடை ஆரம்பிச்சிருக்கானா. அதான் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஃபோன் பண்ணா. கண்ட இடத்துலையும் வேலைன்னு தேடி அலையாம சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு இப்பயாவது புத்தி வந்துச்சு. பண்ணட்டும். பவித்ரா, நீ விளக்கேத்திடுமா. அத்தை ஒரு நிமிஷம். இப்போதான் ஹைலைட் ஆன விஷயமே இருக்கு. செழுமலைக்காரா இன்றே இன்றே இனி செய்யும் வேலை நன்றே. அடமேலும் கீழும் ஒன்றே ஒன்றே வரலாறை மாற்று வென்றே. வேவை தீயே தேசம் நீயே உன் சொல் கேட்டே வீசும் காற்றே. ஓயாதே தேயாதே சாயாதே ஆராதே சோராதே விழாதே. சந்துரு, ஆ? இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. பெயின் இருக்கா? இல்ல கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. டாக்டர் சொன்ன எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? போலாமே. எங்க? கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கா? ஆ, என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம்? இல்ல, ஒரு நேர்த்தி கடன் இருக்கு, அது பண்ணணும். அதுக்குதான். நீ கோயிலுக்கு போறேன்னு சொன்னதே செம ஆச்சரியமா இருக்கு. இதுல நேர்த்தி கடன் வேற பண்ண போறியா? ஏன், நான் பண்ணா என்ன? இல்ல, நீ ரொம்ப மாடர்னான பொண்ணாச்சே. மாடர்ன் பொண்ணுனா எனக்கு மனசெல்லாம் இருக்காதா? நம்ம ஃபேமிலியில எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. மாமா ஜெயிலுக்கு போனாங்க, நீ கால்ல அடிபட்டு இருந்த. இந்த வீட்டோட மருமகளா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க கூடாதா? வாவ், ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். சரி, ஓகே, கிளம்பு, நம்ம போலாம். சரி, நான் என்ன கலர் சுடிதார் போட்டுக்கட்டும்? உனக்கு பிடிச்ச கலரா போடு. உனக்கு பிடிச்ச கலரை சொல்லு. இப்பெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுக்கிறது தான் ட்ரெண்ட். ஆரஞ்சு கலர் ட்ரை பண்றியா? முடிஞ்சா ஆரஞ்சு சாரியில வரியா? சாரியா? ஆமா, நீ தானே எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம நீ சாரியில ரொம்ப அழகா இருப்ப. அதுக்கு இல்லப்பா, எனக்கு சாரி தனியா கட்ட வராதே. பவித்ரா இருக்கும்போது அவ எனக்கு ஹெல்ப் பண்ணா, இப்போ யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நீ ஹெல்ப் பண்றியா?
நானா ம், ஆ, ஆ, பண்ணலாமே. ம். சரி, நான் சாரி எடுத்துட்டு வரேன். ஆ என்ன புடவை எடு. ஆ ஏய், என்ன ஒழுங்கா புடி. ம். பார்த்தது போதும், ஒழுங்கா மடிப்ப மடி. ஏய், என்ன பண்ற? ஒழுங்கா புடவைய மடி. ஸ்வேதா, என்ன யோசிக்கிற? ஆ, இல்ல, இது இது மொத்தமா கரெக்டா சொருவணும், இல்லனா மடிப்பெல்லாம் கலைஞ்சிரும். பவித்ரா தான் கரெக்டா பண்ணுவா, அதான் எப்படி? இவ்வளோதானா? விடு, நான் பண்றேன். ஏய், மடிப்பு கலையாம பண்ணணும். ஏதாவது சொதப்பிரிச்சு மறுபடியும் முதல்ல இருந்து மடிக்கணும். கரெக்டா பண்ணிடுவியா? ஆ கரெக்டா பண்ணிடுறேன். என் பொண்டாட்டிக்கு செய்யறதுக்கு இந்த புருஷன் நான் கொடுத்து வச்சிருக்கணும். சேலையை கண்டுபிடிச்சவன் வாழ்க. சேலை சேலை தான். பொண்ணுங்களுக்கு அழகுக்கு மேல அழகு சேர்க்கறது இந்த சேலை மட்டும்தான். இந்த சுடிதாரெல்லாம் தலையணைக்கு உர போட்ட மாதிரி இருக்கும். குடு, கொசுவத்தை நான் சொருகிறேன். நம்பலாமா? கண்டிப்பா. ஆண்டி, நான் ரெடி. ஆபீஸ்க்கு கிளம்பலாமா? ஆண்டி, போலாமா? என்ன ஆண்டி புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? எல்லாத்தையுமே புதுசா பார்க்க வேண்டியிருக்குல்ல. ம், என்ன ஆண்டி சொல்றீங்க? புரியல. இல்லம்மா, புதுசு புதுசா எனக்கு பொறுப்புகள் வந்திருக்கு, அதனால எல்லாத்தையும் புதுசா பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? யூஜி பிபிஏ முடிச்ச, பிஜி கிரிமினல் சைக்காலஜி பண்ணேன், ஆனா கம்ப்ளீட் பண்ணல. கிரிமினல் சைக்காலஜியா?
அதை எதுக்கு படிச்ச? அது படிச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஜாப் போலான்னு சொன்னாங்க. அதுக்காக படிச்சேன். ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால விட்டுட்டேன். ம், நீங்க ஏன் ஆண்டி இதெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. நம்ம கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதனால நீ பாட்டுக்கு கம்பெனிக்கு வர, வேலை செய்யற, போற அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒன்று பண்ணு, உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடு. அவங்க அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் கொடுத்துருவாங்க. ம்? salary எல்லாம் வேண்டாம் ஆண்டி. ஏற்கனவே நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் இந்த குடும்பத்துக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் சும்மாவே ஒர்க் பண்றேன் ஆண்டி. உன் நன்றி கடனுக்கு தான் நீ நிறைய பண்ணிட்டியேம்மா. இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, கைமாறா நானும் உனக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதுக்காக தான். சேலரி இன்னைக்கு முடிவாயிடும். நீ உன் சர்டிஃபிகேட் எல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்தா போதும். கூடவே மறக்காம உன்னோட பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துரு. பர்த் சர்டிஃபிகேட்டா? வழக்கமா ஜாப்க்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்களே ஆண்டி. அது ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனியில் சேர்ந்த உடனே எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் போடணுன்னா பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுதில்ல, அதுக்கு தான். சரி ஓகே ஆண்டி, நான் கொடுக்குறேன். நான் கார்ல வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. தைரியமா கொடுக்குறேன்னு சொல்றா. ஒருவேளை அவ பக்கம் உண்மை இருக்குமா? சரி, சர்டிஃபிகேட் வரட்டும், பார்த்துக்கலாம்.